டேலண்ட் இல்லாம இருந்தாலும் வெற்றி பெறலாம். இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை முழுக்க மாறிடும். நம்ம சொசைட்டில ஒரு பெரிய மித் இருக்கு. வெற்றி பெறணும்னா டேலண்ட் இருக்கணும். ஸ்கூல்ல இருக்கும்போது கூட நாம் இதை கேட்போம். அவர் ரொம்ப டேலண்டட், அவங்க ரொம்ப ஸ்மார்ட், அவங்களுக்கு நேச்சுரலி எபிலிட்டி இருக்கு. ஆனா ஒரு சிம்பிள் கேள்வி, டேலண்ட் இருந்த எல்லாரும் வெற்றி பெற்றாங்களா? இல்ல. டேலண்ட் இல்லாத எல்லாரும் தோற்றுட்டாங்களா? அதுவும் இல்ல. அப்படின்னா வெற்றிக்கு காரணம் என்ன? இதுதான் பல பேருக்கு புரியாத ரகசியம். டேலண்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஆனா வெற்றி அது ஹார்ட் ஒர்க்கோட ஜர்னி. டேலண்ட் ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஹார்ட் ஒர்க் தான் அந்த ஸ்பார்க்கை ஒரு பெரிய தீயாக மாற்றும் ஃபியூவல். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு டேலண்டட் மனிதன் இருக்கான், அவனுக்கு நேச்சுரல் எபிலிட்டி இருக்கு. அவன் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தாலும் அவன் ஆவரேஜ் லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆனா இன்னொரு மனிதன் இருக்கான், அவனுக்கு டேலண்ட் அதிகமா இருக்காது, ஆனா அவன் தினமும் பிராக்டிஸ் பண்ணுவான், தினமும் இம்ப்ரூவ் ஆக முயற்சி பண்ணுவான். ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருடம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஹார்ட் ஒர்க்கிங் மனிதன் அந்த டேலண்டட் மனிதனை மெதுவா மெதுவா மிஞ்ச ஆரம்பிப்பான். இதுதான் வாழ்க்கையின் ட்ரூத். டேலண்ட் ஆரம்பத்துல ஷைன் ஆகும், ஹார்ட் ஒர்க் தான் இறுதியில் வின் ஆகும். பல பேர் டேலண்ட் இல்லைன்னு நினைச்சு தான் முயற்சி செய்யவே மாட்டாங்க. அதுதான் அவர்களோட பிகெஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா டேலண்ட் இல்லாதது ப்ராப்ளம் இல்ல, முயற்சி இல்லாதது தான் ப்ராப்ளம். உலகத்தில் பெரிய வெற்றி பெற்றவர்களை பாருங்க. அவர்களிடம் டேலண்ட் இருந்தது, ஆனா அதைவிட பெரியது அவர்களிடம் இருந்தது டிசிப்ளின். அவர்கள் தினமும் வேலை செய்தார்கள், தினமும் இம்ப்ரூவ் ஆக முயற்சி செய்தார்கள். ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? சக்சஸ் ஒரு பெரிய ஜம்ப் இல்ல, சக்சஸ் ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் கலெக்ஷன். டெய்லி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், டெய்லி ஸ்மால் ப்ரோக்ரஸ், டெய்லி ஸ்மால் எஃபர்ட். இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் ஒரு நாள் பெரிய மவுண்டன் ஆகும். ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது என்ன ஆகும்? அது விழும், மீண்டும் எழும், மீண்டும் நடக்கும், மீண்டும் விழும். ஆனா அது ஸ்டாப் பண்ணுமா? இல்ல. ஏன்னா அது பிலீவ் பண்ணுது, ஒரு நாள் நான் நடக்க கற்றுக்கொள்வேன் என்று. அந்த பிலீஃப் தான் அந்த குழந்தையை வாக்கிங் கற்றுக் கொடுக்கிறது. அதே பிலீஃப் தான் ஒரு மனிதனை சக்சஸ்க்கு கொண்டு போகும். பல பேர் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. அவர்கள் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப டேலண்டட், அவங்க ரொம்ப ஸ்மார்ட், நான் அவங்க மாதிரி இல்ல. இந்த கம்பேரிசன் தான் பல கனவுகளை கொன்றிடுது. நீங்க நினைக்க வேண்டிய ஒரே கம்பேரிசன், நேற்று இருந்த நீங்கள், இன்று இருக்கும் நீங்கள். நீங்க நேற்று விட இன்று 1% கூட இம்ப்ரூவ் ஆனீங்களா? அது போதும். அதுதான் ப்ரோக்ரஸ். ஹார்ட் ஒர்க் ஒரு மேஜிக், ஆனா அந்த மேஜிக் ஒரு நாளில் வேலை செய்யாது. ஹார்ட் ஒர்க் ஸ்லோவாக வேலை செய்யும். மரம் வளர்றது போல. நீங்க ஒரு சீட் விதைத்தீங்கன்னா அது நாளைக்கு ட்ரீ ஆகாது. முதலில் ரூட் வரும், பிறகு ஸ்மால் பிளான்ட் வரும், பிறகு ஸ்லோலி வளர ஆரம்பிக்கும். ஆனா ஒரு நாள் அது பெரிய மரமாக மாறும். ஹார்ட் ஒர்க் கூட அதே மாதிரி தான். நீங்க இன்று செய்த முயற்சி நாளைக்கு ரிசல்ட் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனா அது வேஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு முயற்சியும் உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்குது. ஒவ்வொரு ஃபெயிலியரும் உங்களை ஸ்மார்ட்டர் ஆக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரகிளும் உங்களை பவர்ஃபுல் ஆக்குது. ஒரு நாள் அந்த ஸ்ட்ரகிள் தான் உங்கள் சக்சஸ் ஸ்டோரி ஆகும். டேலண்ட் ஒரு கிஃப்ட், ஆனா ஹார்ட் ஒர்க் ஒரு சாய்ஸ். டேலண்ட் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஆனா ஹார்ட் ஒர்க் அது உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க டிசைட் பண்ணலாம், நான் கிவ் அப் பண்ணல, நான் ஸ்டாப் பண்ணல, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். இந்த டிசிஷன் தான் ஒரு மனிதனை எக்ஸ்ட்ராடினரி ஆக்குது. பல பேர் சக்சஸ் ஸ்டோரி மட்டும் பார்க்கிறார்கள், ஆனா அந்த சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கும் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அவர்களுக்கு தெரியாது. லேட் நைட்ஸ், ஏர்லி மார்னிங்ஸ், எண்ட்லெஸ் பிராக்டிஸ், கவுண்ட்லெஸ் ஃபெயிலியர்ஸ். இவைதான் சக்சஸ்க்கு பிரைஸ். நீங்க அந்த பிரைஸ் பே பண்ண தயாரா? அதுதான் குவெஸ்சன். ஏன்னா சக்சஸ் ஃப்ரீ கிடைக்காது. சக்சஸ் ஏர்ன் பண்ண வேண்டியது, ஹார்ட் ஒர்க் மூலம் ஏர்ன் பண்ண வேண்டியது. ஒரு நாள் உலகம் உங்களை இக்னோர் பண்ணலாம், உங்களை டவுட் பண்ணலாம், உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். ஆனா நீங்க உங்களை டவுட் பண்ணாதீங்க, நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.
ஏன்னா உங்களுக்குள் இருக்கும் பொட்டென்ஷியல் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது இருக்கிறது. அதை அன்லாக் பண்ண ஒரே கீ ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். ஒரு நாள் மோட்டிவேஷன் வரும், ஒரு நாள் மோட்டிவேஷன் போயிடும். ஆனா டிசிப்ளின் இருந்தா நீங்க மோட்டிவேஷன் இல்லாத நாளிலும் வேலை செய்வீங்க. அதுதான் சாம்பியன்ஸ் டிஃபரன்ஸ். அவர்கள் ஃபீல் பண்ணும்போது மட்டும் வேலை செய்ய மாட்டார்கள், அவர்கள் ஃபீல் பண்ணாத நாளிலும் வேலை செய்வார்கள். அதனால்தான் அவர்கள் வின் பண்ணுகிறார்கள். டேலண்ட் ரேஸ் ஆரம்பிக்கலாம், ஆனா ஹார்ட் ஒர்க் தான் ரேஸ் ஃபினிஷ் பண்ணும். நீங்க இன்று ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்மால் ஸ்டெப், ஸ்மால் எஃபர்ட், ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா அந்த ஸ்மால் ஸ்டெப் தான் ஒரு நாள் உங்கள் லைஃப் டிரெக்ஷன் மாற்றும். ஒரு நாள் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தால் நீங்கள் நினைப்பீர்கள், நான் கிவ் அப் பண்ணலன்னு தான் இன்று இங்கு வந்திருக்கேன் என்று. அதனால் நினைவில் வையுங்க,